விஜயோடைய மேல வைக்க வேண்டிய அலிகேஷன்ஸ்ல வெறும் 10% மட்டும் வச்சுதான் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் வச்சு பல உண்மைகளை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. விஜயும் த்ரிஷாவும் ஒரு கப்பல்ல பயணிக்கிற மாதிரி போட்டோவை அன்னைக்கு போடுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய பாட்டெல்லாம் போட்டு த்ரிஷா ஒன்று ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. போட்ட உடனே ஜான் சொல்றாரு, காலையில இருந்து இது பேசாம இருந்த ஒரு தப்பான கெட்ட வார்த்தை சொல்லி அவங்கள பேசி இது சொல்றாரு. அந்த புஷி ஆனந்தோட இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த தனிப்பட்ட விஷயங்களுக்காக வரவர் தான் ஜெகதீஷ். விஜய்க்கு வந்து வேற ஒரு நடிகையோட ஒரு பிரச்சனை வரும்பொழுது வேற ஒரு நடிகை கூட்டிட்டு வர வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஓப்பனா சொன்னா அதான் நடக்கும். அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. விஜய் என்ன சொல்றாரு, கார் சாவியை நான் பிடிங்கி வச்சிருக்கேன், வெளியே போகக்கூடாது. அவங்க இவர் வந்து கீழையும் அவங்க மாடியிலையும் வசிக்கிறாங்க. தனித்தனி வாசல், தனித்தனி சமையல். அவங்க அப்பா அம்மாக்கு 60 நடந்துச்சு. விஜய் அதுக்கு போகல. ஜேசன், நீ படம் எடுக்கிறியா, லைக்கா எடுக்கிறியா, வீட்டோட வெளியே போ, இப்படி இருந்தா அப்பனா சொல்லுவானா? விஜய் குறித்த பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து சொல்றதே ஜான் ஆரோக்கியசாமி தான். அதே ஜான் ஆரோக்கியசாமி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட சொல்றாரு. திமுக பாருங்க, அவங்க நிக்கிற போட்டோ பின்னாடி வந்து முதலமைச்சர் நிக்கிறாரு, பாத்தீங்களா, பின்னாடி நிக்கிறாரு பாத்தீங்களா, அவர் தான் போய் சொல்லிட்டாரு இந்த மாதிரி பண்ணுமா. திமுக இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஒரு வேளை நினைச்சிருந்தாங்கன்னா இது என்னைக்கோ கையில் எடுத்திருப்பாங்க. விஜய இந்த தேர்தலில் திமுக த்ரெட்டாவே நினைக்கிறாங்க. அதிகமான அதிமுக வாக்களை விஜய் எடுக்கிறார். எத்தனை பேர் பிரதர் இறந்து போயிருக்காங்க? 2 பிரதர், ஒரு 10-15 பேர் இறக்கிட்ட பிரதர் பாத்துக்கலாம் பிரதர். விஜய்கிட்ட இருக்கிறவனும் சரி, விஜயும் சரி, எல்லோருமே எனக்கு கேட்டீங்கன்னா நம்பர்ஸ் பெருசா வரட்டும் பிரதர், என்ன அவசரம்னு கேட்கக்கூடிய கேடுகட்ட சைக்கோக்கள் இவங்கெல்லாம். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் தோழர் ஜெகதீஸ்வரன். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் சங்கீதா இவர்களுக்கு இடையிலான அந்த விவாகரத்து, அந்த விஷயத்த தமிழ்நாடே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமா வந்து அந்த தனிப்பட்ட விவகாரங்களுக்குள்ள போகாம நம்ம இது ஒரு மீண்டும் எல்லா விவகாரத்திலையும் எப்படி சதி கோட்பாடுகளை வந்து முன்வைத்தார்களோ அதே போல தற்பொழுது ஒரு புதிய சதி கோட்பாடுகளை உருவாக்கி பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது குறித்து தான் உங்கள்கிட்ட கேட்கலான் இருக்கிறேன். முதல் கேள்வியா, இதுக்கு பின்னாடி செல்வி இருக்கிறாங்க, அதாவது முதல்வரினுடைய சகோதரி செல்வி இருக்கிறாங்க. அதற்கு ஆதாரமா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, முரசொலி செல்வம் அவர்களுடைய இறப்புக்கு இவங்க சங்கீதா விஜய் வந்து போறாங்க. ஸோ இதுல இருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் அப்படின்ற சொல்றவங்களே இந்த தகவலை வந்து வெளியிடுறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? நீங்க அன்னைக்கு செல்வியோடைய அந்த அந்த துக்க நிகழ்வுக்கு சங்கீதா அவங்க போகும்பொழுது இதே இன்னைக்கு எந்த வாயெல்லாம் வந்து சங்கீதா குறித்தே அவதூறு பேச ஆரம்பிச்சிருச்சோ அந்த வாயெல்லாம் எங்க தலைவரோட மாண்பை பாத்தீங்களா? எங்க தலைவர் வந்து ஒரு எதிர் சக்தியாக, இன்னும் சொல்ல போனா இந்த திமுக வீழ்த்தணும்னு ஒரு புள்ளியில இருந்தா கூட இந்த இறப்பு நிகழ்வுன்னு தெரிஞ்சவொன்னா தன்னோட மனைவி அனுப்பிச்சு வைக்கிறார். அவரே கூட போயிருப்பாரு, அது வேற மாதிரி புரிஞ்சுக்கோங்கிறனால அனுப்பிச்சு வைக்கிறார். இதுதான் எங்க தலைவரோட மாண்பு அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இன்னும் சில பேர், இவங்க இங்கதான் இருக்காங்களா, லண்டன்ல இருக்காங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம், இவங்க திடீர்னு வெளியே வர்றாங்க, அப்போ ஒரு லண்டன்ல இருந்து வந்திருப்பாங்களா அப்படின்னு அப்படி ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது. எங்க தலைவரோட மாண்பை பாருங்க தான் ஒட்டுமொத்த சோசியல் மீடியா, மிக குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க விர்ச்சுவல் வாரிஸ் அன்னைக்கு எழுதினாங்க. இன்னைக்கு இந்த விஷயம் நேற்று வெளியே வருது. வெளியே வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நீங்க வந்து இந்த கட்சிக்குள்ள நீங்களே சொல்லி முன்னாள் செய்தி தொடர்பாளர்னு எனக்கு இந்த கேள்விகள் இருந்தது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ஜான் ஆரோக்கியசாமி தான். அவர்கிட்ட பேசுவேன், மற்ற சில பேர் பேசும்போது எங்க இருக்காங்க, நேரடியாவே அவரோட தான் பேசுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி பேசக்கூடிய ஒரே நபர் ஜான் ஆரோக்கியசாமி தான். புஷியானந்த் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நினைச்சா போன் எடுப்பார், அவருக்கு தேவையான போன் எடுப்பாரு, தேவையான எப்பயுமே போன் எடுக்க மாட்டார். அது வந்து நரேந்திர மோடி அடிச்சாலும் சரி, அதுதான் அவரோட கேரக்டர். இப்ப ஜான் தான் பேசுவார். அப்ப என்னங்க அப்படிங்கும் போது, இல்ல பிரதர் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஜான் சொல்லும் போது ஆப்வியஸ்லி உண்மையாக தான் இருக்கணும். அதுக்கு நான் சில படிக்கும் போது வீட்டில் தான் இருக்காங்க. நான் இந்த கேள்விகளாக கேட்கப்பட்டிருக்கு. ஏங்க லண்டன் போயிட்டா ஏன் நீங்க இந்த கேள்வியை அவர் கேள்வி கேட்கப்பட்டு நீங்க வந்து இப்போ யூடியூப் சேனலுக்கு போறோம், அவங்களுக்கு இவங்களுக்கும் சரியில்லைன்னு சொல்லி சொல்றாங்களே ரிலேஷன்ஷிப், அரசியலா இருந்தாலும் இந்த கேள்வி வரத்தான் செய்யும். இல்லங்க அதெல்லாம் கிடையாது, இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தான் வசிக்க, அவங்க லண்டன்ல இருக்காங்களா கேள்வி எழுப்பப்படும். இல்லங்க ஒரே வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு. ஆனா அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பல நேரங்கள்ல நான் அதுக்கு 2வது பதிலுக்கு போக மாட்டேன், பாதி ஆன்சரோட கட் பண்ணிடுவேன். அவங்க வீட்டில் தான் இருக்காங்கிறது உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க இவர் வந்து கீழையும் அவங்க மாடியிலையும் வசிக்கிறாங்க. ஓகே. தற்போது வரை தனித்தனி வாசல், தனித்தனி சமையல், 2 பேருக்கும் வந்து முகத்தை கூட பாத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதான் வந்து ஃபேக்ட், நிதர்சனமான ஃபேக்ட் இதுதான். அதனால இப்போ வந்து இந்த மனமுறை தேர்தல் வந்து இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் இருக்கிறப்ப நான் வரேன். அதான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க இந்த பிரிஞ்சு வாழணும்னு முடிவெடுத்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து அவங்களே சொல்லி குற்றச்சாட்டு மாதிரி
சில நடிகர்கள், நான் இன்னும் சொல்றேங்க, அந்த ஒரு நடிகை அவங்க வந்து ரொம்ப ரொம்ப டீசெண்டா இந்த வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப டீசெண்டா விஜயோடைய மேல வைக்க வேண்டிய அலிகேஷன்ஸ்ல வெறும் 10% மட்டும் வச்சுதான் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் வச்சு பல உண்மைகளை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. கூட சில பேர் கேட்டாங்க, ஆதாரமா வெளியிடும் சொல்லி சொல்றாங்க இல்லையா, பல ஆதாரங்கள் அவங்கள்ட்ட இருக்கு. இன்னைக்கும் விஜய்க்கு வந்து அவரோட மாண்பை கருதி ரொம்ப டீசெண்டா இந்த வழக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஏன் இந்த நேரத்தில் இது பண்றாங்கன்னு ஒரே ஒரு காரணம் தான். அவங்க சொல்றாங்களா 5 வருஷமா நான் கடுமையான மன உளைச்சல், 2021 ஆமா மன உளைச்சல் இருந்தேன். நாங்கள் அதுக்கு என்னென்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. விஜய் என்ன சொல்றாரு, கார் சாவியை நான் பிடிங்கி வச்சிருவேன், வெளியே போகக்கூடாது. ஒரு கணவர், இன்னும் சொல்ல போனா கணவருங்கிறத தாண்டி ஒரு சக மனுஷியை அவர் ட்ரீட் பண்ற விதம்ங்கிறது வெளியே போகக்கூடாது. பொருளாதார ரீதியான சிக்கல்கள் கொடுக்குறாரு. இது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் என்னன்னா, பசங்களுக்காக பொறுத்து போவோம், சமுதாயத்துக்காக பொறுத்து போவோம், பொறுத்து போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு பிறகு, இல்ல தேர்தலுக்கு பிறகு விஜய் என்ன ஆவாருங்கிறது தெரியல. விஜய் வந்து ஒரு அலிமணி கேட்டா கூட, நானே சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன் வீட்டுல, நானே கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன், நான் காசு கூட கொடுக்க மாட்டேன் சொல்லக்கூடிய கேரக்டர் தான் இவர். அப்படி இருக்கும் பொழுது நான் யூகேல போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அப்ப எனக்கு ஒரு உரிமை இருக்கு. இது எல்லாருக்கும், டைவர்ஸ் அப்ளை பண்ற எல்லாருக்கும் அந்த லீகலான ப்ரொவிஷன் இருக்கு. அந்த அலிமணியை நான் செட்டில்மெண்டா கேட்கிறேன். அவுட் ஆஃப் கோர்ட் தான் அவங்க கேட்கிற பாருங்க, அவுட் ஆஃப் கோர்ட் தான் கேட்கறாங்க. விஜய் என்ன சொல்றாரு, கொடுக்க முடியாது, நீங்க கேட்கிற காம்பன்சேஷன் நாங்கள் கொடுக்க முடியாது. அந்த மந்த்லி காம்பன்சேஷனாலும் சரி, ஒன் டைம் செட்டில்மெண்டாலும் சரி கிடையாது, நீ கோர்ட்டுக்கு போய் கேட்டு சொல்றதே விஜய் தான். அந்த மனுவில் அவங்க அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. பல முயற்சிகள் வந்து எடுத்தோம், வழக்கறிஞர்கள் மூலமாகவும் முயற்சி எடுத்தோம், எதுவுமே நடக்கல, ஒரு கண்ணியமான தீர்வு அப்படிங்கிறது. அப்போ இந்த நேரத்தில் உண்மையிலேயே விஜய் ஒரு அரசியல்வாதியாக யோசிச்சிருந்தா கூட கொஞ்சம் வெயிட் பண்ண, ஏமாத்துறத கூட வச்சுக்கலாமே, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, அது கொஞ்சம் சார் கொஞ்சம் பேசுங்க சார், லாயர் சார், ஏன்னா அவர் டேரக்டா பேசுறதில்ல, கொஞ்சம் பேசுங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க, ஏப்ரல் ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம் சார், மேல ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம் சார் சொல்லி பொய் சொல்லி கூட தள்ளி போட்டிருக்கலாம். ஆனா விஜய் என்ன பண்றாரு, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, என்னை விட்டு போனா நீ போதும், கோர்ட்ல பேசிக்கலாம் எதா இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு இவர் நகர்த்துகிறார். வேற வழியே இல்லாம சங்கீதா தரப்பு லாயர் வந்து அவங்க போறாங்க. இன்னொன்னு, சங்கீதா தரப்பு லாயரும் சரி, விஜய் தரப்பு லாயரும் சரி, ரொம்ப வருஷமா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது, முதல்ல பேச்சுவார்த்தை நடக்குது, சொந்தக்காரங்க மூலியமா பேச்சுவார்த்தை நடக்குது, அதற்கு விஜய் உடன்பட மாட்டேங்கிறாரு. அதற்கு பிறகு வேற வழியே இல்லாம லீகலா போறாங்க. லீகலா போன பிறகு இந்த 2 லாயர்ஸ் தான் பேசுறாங்க. 2 லாயர்ஸும் பேசி பிறகுதான் அதெல்லாம் வெளியே வருது. சோ இதுல இந்த டைமிங்கிறது எங்க இருந்து வருது? இன்னொன்னுங்க, இந்த விஜய் இருக்க தொண்டர்கள் இல்ல ஆச்சரியக்குறிகளுக்கு விஜய் ஒரு முதல்வர் ஆயிட்டார், ஏற்கனவே அந்த உலகத்துல ஆயிட்டார். விஜயோட மனைவி சங்கீதா இருக்கு, எப்படி யோசிப்பாங்க, நீ மனுஷனே இல்ல, நீ வந்து நாட்டுக்கு தலைவனா என்ன பண்ண போற, நீ எலெக்ஷன்ல நின்னா என்ன, நிக்காட்டி எனக்கு என்ன, நீ இந்த சிஎம் ஆனா என்ன, எனக்கு அதை பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்லை, ஐ டோன்ட் கேர் அபவுட் யுவர் செல்ஃப், அவ்வளவுதான், சிம்பிள். அதனால இந்த டைமிங், ஐயோ ஏப்ரல் எலெக்ஷன் வச்சுட்டு என் கணவனுக்கு வந்து நான் பழி வாங்குறேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் என் வழியை பார்த்து போயிட்டு இருக்கேன், இது நான் டீசெண்டா முடிக்க பாக்குறேன், அதுக்கு நீ உடன்படல, நீ உடன்படாத ஒரே ஒரு காரணத்திற்காக நான் கோர்ட்டுக்கு போறேன் அப்படிங்கறதா அவங்களோட பாயிண்ட். ஸோ அதனால இந்த டைமிங் அப்படிங்கிறதுல எந்த விதமானது. இன்னொன்று, நீங்க வந்து செல்வி அவங்க குடும்பம் கேட்டீங்க, இவங்க வந்து இப்ப கிடையாது, அது நீண்ட நாட்களா விஜய்க்கும் தெரியும், அந்த குடும்பத்தோட இவங்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கு, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கு. இன்னும் சொல்ல போனா விஜயுடைய மகள் அவங்க வந்து வெளிநாட்டை படிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரோடையும் தொடர்புல இருக்கிறவங்க அந்த மகள் மட்டும்தான். அவங்களே சில நேரம் இவங்க ஃபேமிலியில போய் தங்குவாங்களாம், லீவுக்கு வர்றாங்கல்ல, அவங்க வந்து நீலாங்கரைக்கு வராம சில நேரங்கள் அந்த வீட்டுல போய் தங்குவாங்க. செல்வி ஆமா, அவங்க வீட்டுல தங்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்காங்க அவங்க. அதனாலதான் அவங்க இந்த துக்க நிகழ்வுக்கும் போறாங்க. இன்னொன்னு, துக்க நிகழ்வுக்கு போகும்பொழுது விஜய் பர்மிஷன் வாங்கிட்டு தான் போறாங்க. நான் போக போறேன், இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன், இந்த நிகழ்வுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு தான் போறாங்க. அதனால இது ஏற்கனவே இருக்கின்ற ஒரு விஷயம் தான். இன்னொன்னு, இப்ப திமுக இப்படியே வச்சுக்கலாமே, ஒரு கான்ஸ்பிரசி தியரி, 3 கான்ஸ்பிரசி தியரி ஓடுதுங்க. ஒண்ணு, இதற்கு காரணம் திமுக. பாருங்க, அவங்க நிக்கிற போட்டோ பின்னாடி வந்து முதலமைச்சர் நிக்கிறாரு, பாத்தீங்களா, பின்னாடி நிக்கிறாரு பாத்தீங்களா, அவர் தான் போய் சொல்லிட்டாரு இந்த மாதிரி பண்ணுமா. திமுக இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஒரு வேளை நினைச்சிருந்தாங்கன்னா இது என்னைக்கோ கையில் எடுத்திருப்பாங்க. விஜய் வந்து எப்போ ஒரு மாதிரி அரசியல் வளர்றாருன்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு அதை கையில் எடுத்திருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய இந்த தேர்தலில் திமுக த்ரெட்டாவே நினைக்கலாம். விஜய் இந்த தேர்தலில் ஃபியூச்சர்ல மேபி நடக்கலாம். விஜய் ஒருவேளை எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு இந்த களத்துல நின்னாரு, அவர் உதயநிதிக்கு போட்டியா மாறுறாருன்னா அது நடக்கலாம். ஆனா இந்த நேரத்துல ஸ்டாலின் அவர்கள் இல்ல, விஜய் இந்த இடத்துல த்ரெட்டே கிடையாது. இன்னும் சொல்ல போனா விஜய் ஸ்பாயில் பண்ற வாக்குகளால் நம்ம இன்னும் அபரிதமான வெற்றி பெறுவோம். அதனால ஸ்பாயில் பண்ணிட்டு போறான் விடு. ஓகே, அதெல்லாம் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் ஸ்பாயில் ஆகும். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க எல்லா சர்வேஸும் பாருங்க, இப்போ துக்ளக் இதே கூட போடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, அதிகமான அதிமுக வாக்குகளை விஜய் எடுக்கிறார், எம்ஜிஆர் பார்த்தவங்க, ஜெயலலிதா பார்த்தவங்க விஜய் தான் அப்படிங்கிற இடத்துல போறாங்க. நான் விக்ரவாணி மாநாடுங்க, நான் அந்த இடத்துல உள்ள இருக்கேன்,
விக்கிரவாண்டி மாநாடு முடிச்சோன்னா ஒரு பிரபலமான பத்திரிகை வந்து சர்வே எடுக்கிறாங்க. சார் ரொம்ப சிம்பிள், சாம்பிள் நம்பர் ரொம்ப கம்மி தான். அவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் ஒரு 100 பேர் எடுத்தோம்னா போன வாட்டி இந்த அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இளைஞர்களை விட்டுட்டாங்க, 35+ தான் எடுக்கிறாங்க. நீங்க 35+ எடுக்கும் பொழுது போன வாட்டி அதிமுக வாக்களிச்ச 65 பேர் இருந்தாலும் டிவிக்கு வாக்களிக்கிறேங்கிறான். திமுக வாக்களிச்ச 20 பேர் தான் வந்து நான் டிவிக்கு வாக்களிக்கிறேன்னு சொல்றான். அப்போ அதிகமான வாக்குகளை இவர் தான் எடுக்கிறார். அதனால திமுக இவர் வந்து அரசியல் ரீதியா தேர்தல் ரீதியா பெருசா வளர்ந்துட்டாரு, விஜய் எப்படியாவது போட்டு அடக்குங்க ஒடுக்குங்க, அந்த இடத்துக்கு போகவே இல்லை. இந்த பர்மிஷன்லாம் நீங்க பாத்துக்கலாம், இவர் விஜய் வந்து நிறைய பொய் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் வேலூர் வரைக்கும் கடைசியா பார்த்துட்டோம். ஏன்னா நீ முதல் நாள் பர்மிஷன் கேட்டாலும் நான் அடுத்த நாள் பர்மிஷன் கொடுக்குறாங்க. கரூர்ல நடந்தது என்ன, 25ஆம் தேதி ஒரு பர்மிஷன் கேட்பாரா, 26ஆம் தேதி போலீஸ் கொடுத்துருவாங்க. இன்னும் சொல்றேன், போலீஸ் இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் திருந்தாம இருக்கு. இப்படியே சொல்றேன், நான் போலீஸ் திருந்தவே இல்லை. பரவாயில்லப்பா விஜய் போறாருப்பா. பாண்டிச்சேரியில ஒரு போலீஸ் நடந்துட்டாங்கல்ல, அதே மாதிரி இழுத்து போட்டு இவங்களை 2 சாத்தி இருந்தா இது கரெக்டா இருந்திருக்கும் இன்னைக்கு வரைக்கும். அதனால விஜய பெரிய பொருட்டா எடுத்துக்கல, அதனால விஜய வளர்ந்துறாரு அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு போல. இன்னொன்னு, ஒருவேளை விஜய் நான் இல்ல அடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா சங்கீதா அழகா கூட்டிட்டு வந்து, அம்மா உட்காரு, ஒரு பிரஸ் மீட் கொடு, உன் வீட்டுக்காரர் தான் கொடுக்க மாட்டார், நீயாவது கொடு, எல்லா சேனல்ஸும் நான் அரேஞ்ச் பண்றேன் கொடு. ஓகே கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், நான் ஒரு 10 யூடியூப் சேனல் சொல்றேன், ஒவ்வொரு யூடியூப் சேனலா போய் உன் புருஷனை கிழிச்சு எடு, பெயின் உட்ஸ் போ, அந்த சேனல் போ, இந்த சேனல் போ, பிரபலமா போகும், போட்டு வைரல் கண்டென்ட் ஆகு, என்னென்ன உனக்கு என்ன கொடுமைகள்லாம் அப்படியே பயங்கரமா பேசு. இதுதான் ஒரு கட்சியாக ஒருத்தர் முடக்கன்னு நினைச்சா பண்ணிருக்கேன். அது ஏதாவது பண்ணாங்களா? இன்னும் சொல்ல போனா நான் இந்த இடத்துல திமுக எப்படி நான் பாக்குறேன், இந்த நேரத்துல நீ என்ன இது பண்றீங்க அவங்களும் பாக்குறாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணா என்னதான் போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க. இந்த மின்சார கண்ணால இந்த மன்சூர் அலிகான் கேரக்டர் இருப்பார்ல, அந்த மாதிரி நீ யாரா பண்ணது சொல்லி தொலைக்கலட்டாங்கிற மாதிரி அவங்க அந்த மாதிரி தான் சிலர் யோசிக்கிறேன். ஏன்னா சில நண்பர்கள் என்று பேசுறாங்க, பேசும்போது என்னப்பா திமுக பண்ணிட்டாங்களா, திமுக வாக்களிக்கிறவன திமுக பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு இவனுக்கு என்ன கேட்டீங்கன்னா, அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் வச்சு சோசியல் மீடியாவோட பவர் வச்சு தொடர்ச்சி அந்த மாதிரி வேலை பண்றாங்க. திமுக இதை பண்ணா இப்படிதான் பண்ணிருப்பாங்க, அது பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ரெண்டாவது யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நயினா நாகேந்திரன் போனாருமே அதை உடச்சிட்டாரு. ஆமா, அவர் த்ரிஷா வீட்டை விட்டு வெளியேவான்னு சொல்லி சொன்னாரு. அதுதான் வந்து இங்க வருது. அப்ப அதுல கோபம் இருந்துச்சு அவருக்கு, எல்லா தலைவர்களும் கண்டிச்சாங்க, கண்டனம் தெரிவிச்சாங்க. அதனால அவர் தான் வந்து வேற ஒருத்தர் மூலியமா பேசி இந்த அம்மாவை பண்ண வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க ஒரு சமயத்திலயாவது பாஜக வந்து இவரை உள்ள கொண்டு போறதுக்கு முயற்சிகள் பண்றாங்க, சிபிஐ மூலியமா சிபிஎஃப்சி மூலியமா அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுக்கெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு அவங்க எப்படி பாக்குறாங்க, விஜய் வந்து வளரக்கூடாது பெருசா, அவ்வளவுதான், அவர் தனிச்சு போனா என்னமோ பண்ணிட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அதனால அது பாஜக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொன்னு, கடைசி மீட்டிங்ல விஜய் கிட்டத்தட்ட ஒரு பாஜக ஆளாவி மாதிரி பேசுறாரு. ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது இது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் நடக்கிறமான போர்னா, இவர் என்ன சொல்றாரு, டெல்லி ஏங்க இங்க உள்ள வருதுன்னு கேக்குறாரு. ஆமா, நீங்க என்ன பிஎம் எலெக்ஷனுக்கு போட்டு எனக்கு புரியவே இல்ல. விஜய் எவ்வளவு பெரிய தற்கொலையா இருக்காரு பாருங்க. உண்மையிலே தற்கொலையா இருக்காரா இல்ல வேணும் தான் பண்றாங்கிற தெரியல. அவர் வந்து இன்னொரு பகுதியில வந்து அது சொல்றாரு, ஆமா நாங்க மத்தவங்க மாதிரி எரியிற நெருப்புல எண்ணெய் விட மாட்டோம் அப்படின்னு திருப்பரங்குன்ற விஷயத்தை சொல்லி சொல்றாரு. பாஜகவை கிட்டத்தட்ட காப்பாத்தி பாஜக ஒரு நல்ல கட்சின்னு உருவாக்குற இடத்துல இருக்காரு. அதனால அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மூணாவது கான்ஸ்பிரசி தியரினா நாம் தமிழர் தான் அதை பண்றாங்க. நாம் தமிழரோட எல்லா டெம்ப்ளேட்டையும் பாருங்க, ஒரே மாதிரி நாங்க இந்த எழுத மாட்டோம், இதை பத்தி நான் பேச மாட்டேன், இதை பத்தி நம்ம பேசாம கடந்து போறதுதான் சரியாக இருக்கும். ஆனா ஒருத்தர் வீடியோ போடும்போது இது எங்க ஈழத்து பண்ணுன்னு சொல்லி போடுறாரு, அதனால அவங்களோட தியரி தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 3 கட்சிகளுமே செய்ய வேண்டிய. ரெண்டாவது, அப்படி அவங்க வந்து இறங்குனா இவங்களுக்கும் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அதனால வச்சிருக்காங்க, அவங்களும் பேசாம இருக்கானுங்க. இது தேவையில்லாத வேலை, சும்மாவே இவனுக்கு ஒம்பளுப்பானுங்க, அதனால நம்ம பேசாம இருப்போம் அப்படின்ட்டு அவங்களுமே கடந்தா போறாங்க. நீங்க சொல்ற விஜயோட உலகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எது நடந்தாலும் நமக்கு எதிராக தான் சதி நடக்குது. சூர்யா வந்து இப்ப அகரம் அறக்கட்டளை சார்பா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்றாரா, பாருங்க எங்களுக்கு எதிராக தான் நடக்கிறாங்க. இளையராஜாவுக்கு வந்து தமிழ்நாடு அரசு பாராட்டு விழா நடத்துதா, எங்களுக்கு எதிராக தான் பண்றாங்க. ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு இசை கச்சேரிக்கு போறாரு, எங்களுக்கு எதிராக தான் அவர் போறாரு. எல்லாமே ஒட்டுமொத்த உலகம் அவங்க. ஏன்னா இந்த சினிமாக்குள்ள அப்படிதான் இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் வந்து எப்படி வளர்ந்து வந்தாருன்னா, அஜித்தை வந்து வில்லனாக்கு, இவரை சிவகார்த்திகேயனை வில்லனாக்கு, விமலை கூட வில்லனாக்கு, சாதாரண நடிகர் கூட விட மாட்டாங்க. விமல் ரசிகர்கள் போய் ஒம்பளுப்பாங்க, எங்க அண்ணன் யார் தெரியுமா, இல்லை நான் உங்க பேச்சுக்கே வரலடா, பேசாம ஓரமா போங்கடானா அவரே ஒம்பளுப்பாங்க. இப்படி வந்து வளர்ந்த ஆட்கள்னால சிவகார்த்திகேயன் துரோகி அவர் தான் இவர் துப்பாக்கி கொடுப்பாரு, இவர் இந்த பக்கம் துரோகின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால இந்த உலகத்துக்குள்ள வாழ்ந்தவர்களுக்கு இந்த உலகத்துல எது நடந்தாலும் எங்களுக்கு எதிரான சதி. ஈரான்ல வந்து அட்டாக் பண்ணிட்டாங்களா, அது எங்களுக்கு எதிராக நடந்த சதி அப்படிங்கிற அளவுக்கு. இதுல நான் கேட்க விரும்புறது என்னன்னா, இப்ப ரசிகர்கள் அப்படி புரிந்து கொள்கிறார்களா, அல்லது வந்து இந்த நெரேட்டிவ் மேல இருந்து இறக்கப்படுதா? ஏன்னா எல்லாருமே ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாங்க. இந்த ரூட் அப்படின்ற ஒரு நிறுவனம்,
அதனோட ஓனர் வந்து ஜெகதீஷ் ஜெகதீஷ். பழனிசாமி. ஆமா. அவர் தான் இது எல்லாத்தையும் வந்து பின்னாடி இருந்து பாத்துக்கிறாரு. இப்ப சமீபத்துல ஒரு ஆடியோ வெளில வந்துச்சு, பாத்துருப்பீங்க. இது வந்து கரூர்ல அண்ணனை முடக்க பார்த்தாங்க, அடுத்து ஜனநாயகனை முடக்குனாங்க, சிபிஐக்கு இது பண்ணாங்க, இப்படி எல்லாத்துலயுமே வந்து பின்னாடி டிஎம்கே வந்து இருக்குது, இந்த நெரேட்டிவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. இப்ப இது மேல இருந்து கீழே பரப்பப்படுகின்ற ஒன்றா, அல்லது இயல்பாகவே விஜயினுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்கள மேல இருந்தா பரப்பப்படுகிறது? நான் வந்து ஃபேக்ட்ஸோட சொல்றேன். நீங்க சிபிஐ பிரச்சனையும் சிபிஎஃப்சி பிரச்சனையும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வருது. இந்த பக்கம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, சிபிஐக்கு அதே நேரத்தில் அவர் வளைக்கப்படுகிறார். இன்னும் நிறைய செய்தி சேனல் போகும்போது சொல்லி சொன்னாங்க தாவே கலந்து கூப்பிட்டு ஆள் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. நான் சொல்ல இன்னைக்கு எனக்கு தாவே கூட நிறைய பேர் தொடர்பு இருக்கு. இப்போ நம்ம இந்த பேட்டி ஆரம்பிக்கிற முன்னாடி கூட ஒருத்தர் கூப்பிடுறாரு, சார் அப்படியே எனக்கு சீட் வாங்கி கொடுத்துருங்க சார். இன்னும் நடக்குது. இன்னும் சில நண்பர்கள், சார் எப்படியாவது அந்த கட்சியில என்ன சேர்த்து விட்டுருங்க சார். நான் அதை செய்ய தான் செய்யறேன். நான் வந்து அதெல்லாம் செய்யலாம், நீ அது உன்னோட உரிமை, நீ செய்ய. ஆனால் எனக்கு என்ன ரூட் தெரியுமோ அந்த ரூட்ல நான் அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு அந்த வேலை செஞ்சுட்டு தான். அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து பசங்களை கூப்பிட்டு கேட்டேன், டேய் பேசுங்க, ஏன்னா பேசாம இருக்கீங்க அப்படின்னு. அண்ணே உங்களுக்கு தெரியாதா, ஜான் வந்து 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. என்னப்பா, சிபிஐ பத்தி சிபிஎஃப்சி பத்தி வாய் திறந்து பேசக்கூடாது. டேய் இது ரெண்டும் உங்க பிரச்சனை, இதை நீங்க தான் பேசணும். சம்மந்தமே இல்லாம முதலமைச்சர் ட்வீட் போட்டுட்டு இருக்காரு, சிபிஎஃப்சி கண்டிக்கிறேன்னு சொல்லி அவர் போட்டுட்டு இருக்காரு, மற்ற கட்சிக்காரங்களாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்களா, இது உங்களை அடிக்கிறதுக்கான தருணம்டா, நீங்க அடிங்கடா, இல்ல நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க, இந்த செய்தி தொடர்பாளர்கள், கொள்கை பரப்பு செயலாளர்கள், கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் யாராவது இதுவரைக்கும் சிபிஐ குறித்தோ இல்ல சிபிஎஸ்சி குறித்தோ எழுதியிருக்கவே மாட்டோம். இதுவரைக்கும் எழுதுறதே கிடையாது. அது சோசியல் மீடியாவில் எழுதுனது கிடையாது, பொதுக்கூட்டங்களை பேச கிடையாது. செயல்வீரர்கள் கூட்டம் கூட நடந்துச்சு. அதுல வந்து ஆதவ அர்ஜுனா ஆரம்பிச்சாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு இடத்துல சொல்றாரு, சிபிஐ அப்படின்னா சரி பரவாயில்ல, கிளிக்க போறான் தலைவன், எப்படி வந்து திமுக போட்டு கிளிக்கிறான் அதே மாதிரி கிளிக்க போறான். சிபிஐ ஆஃபீஸ்க்கு தலைவர் போனாரு, 10 பேர் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. டேய் நீ ஏதோ பெருசா பேச போற செல்ஃபி அவ்வளவு முடிச்சிட்டாரு. ஒருத்தர் கூட மறந்து பாஜகங்கிற வார்த்தையோ இல்ல கொள்கை எதிரிங்கிற வார்த்தையை கூட சொல்லாம கடந்து போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கெல்லாம் பேசாதவங்க இந்த விவகாரத்து மனு போடப்பட்ட உடனடியா பிரபலமான ஐடிஸ் எல்லாம் ஒரே டெம்ப்ளேட்ல எழுதுறான். என்ன டெம்ப்ளேட் எழுதுறான்? கரூர்ல முடக்க பார்த்தாங்க, சிபிஐல முடக்க பார்த்தாங்க, சிபிஎஃப்சில முடக்க பார்த்தாங்க, எல்லா அஸ்திரத்தையும் எடுத்த பிறகு கடைசியா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க இப்படிங்கிறத ஒரே மாதிரி எல்லோரும் எழுதுறாங்க. இது வரைக்கும் பேசாத ஆட்கள், இது வரைக்கும் கடந்து போங்க இதை பேசாதீங்க, இதான் மேலத்த இன்ஸ்ட்ரக்ஷன்னா. அப்ப அது நான் சில ஐடிஸ் சொல்றேன். இந்த ஐடிஸ் வந்து ஜான் சொன்னாதான் வேலை செய்யும், ஜெகதீஷ் சொன்னாதான் வேலை செய்யும். இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும் பொழுது இந்த ஐடிஸை கூப்பிட்டு 4 பேர் செய்தி தொடர்பாளர் இருக்கும் இல்லையா, ஒருத்தர் சொல்லுவாங்க, நீ அரசியல் பேசாது, அரசியலே தெரியாது, நீ சினிமா பேசுன்னு ஒருத்தர் அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த சினிமா பேசுன்னு எவனை அனுப்புறாங்களோ அவன் தான் இதை ஆரம்பிச்சு வைக்கிறான். அவன் முழுக்க அவங்களோட டச்ல இருக்கான், தொடர்புல இருக்கான். அவன் இதை ஆரம்பிச்சு வைக்கிறான், எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். ஐடிவிங் ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுங்க. இது இல்லாம இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸும் குரூப் வச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸை கூப்பிட்டு, பாவம் அண்ணே பாத்தீங்களா, இந்த கரூர் நேரத்துல அன்னை சாப்பிடாம இருந்தாரு, அன்னை தூங்காம இருந்தாரு, அன்னை வந்து தாடி வளர்த்துட்டு இருக்காரு, இப்படி சொல்ற அதே கதைகளை மறுபடியும் செட் பண்றாங்க. அவன் வந்து அன்னை எவ்வளவு மன உளைச்சல் இருக்காரு தெரியுமா, இந்த நேரத்துல போய் அண்ணி இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு குரூப். இன்னொரு குரூப் அண்ணியை கடிச்சு வை. ஆமா, ரொம்ப மோசமா அவங்கள வந்து ரொம்ப மோசமா எவ்வளவு அவதூறு சொல்ல முடியுமோ, கேவலமா என்ன வார்த்தைகள் போட முடியுமோ அதெல்லாம் பண்ணி காலி பண்ணு அப்படிங்கிறது இன்னொரு குரூப். ஸோ இதெல்லாம் திட்டமிட்டு தான் பண்றாங்க. திட்டமிட்டு பிரபலமான ஐடிஸ் பண்ண உடனே இந்த புரியாத ஐடிஸ் என்ன பண்ணா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுதான் பேட்டர்ன். இது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இதுதான் பேட்டர்ன். இந்த கட்சி ஆரம்பிச்ச பிறகு மாசம் ஏதாவது பிரச்சனை வரும்போது இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்றாங்க. இன்னொன்னு, நீங்க அந்த அந்த இன்ஸ்டாகிராம்ல போனவன என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, அது வயது வித்தியாசமா எல்லாரும் பாக்குறாங்க. அதுல பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுற, இந்த ஷார்ட்ஸ்ல பார்த்து ரீல்ஸ்ல பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகல, என்ன விஷயம்னே புரியாம விஜய் ரொம்ப நல்லவர் அந்த ஒரு நெரேட்டிவ் கொண்டு போயிடுங்க. ஸ்டாண்ட் வித், நீங்க பாருங்க, நீங்க கரூர் அண்ணன் விஜய் என்ன படம் போடல அப்படின்னு ஒரு ஸ்கூல் பாப்பா, ஒரு சின்ன பாப்பா அழுது, அதையே ஒரு கான்ஸ்பிரசியா தான் அது புரிஞ்சு வச்சிருக்குது. அதான் சொல்றேன். நீங்க வந்து அதான் சொல்றேன், இப்போ கரூர்ல ஒரு சம்பவம் நடந்த பிறகு நீங்க கரூர் மக்களுக்கு நீதி அது கூட போட வேண்டாங்க, ஸ்டாண்ட் வித் கரூர் விக்டிம்ஸ் கூட போட வேண்டாங்க. அவ கரூர் ஸ்டாம்பீடுக்கு கூட அந்த ஹேஷ்டேக் போடலங்க. அவன் ஸ்டாண்ட் வித் விஜய் நேரடியா போயிட்டான். இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த உயிர்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல இவன் ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறான். அவன் ஸ்டாண்ட் வித் விஜய்னா அந்த ட்ரெண்ட் வந்து பிளான் பண்ணாம நடக்க வாய்ப்புகளே கிடையாது. உண்மையில அவனுக்கு இயல்பா விட்டுருந்தீங்கன்னா, வி ஸ்டாண்ட் வித் விக்டிம்ஸ், இல்ல விக்டிம்ஸை காப்பாத்துங்க, இல்ல கரூர் ஸ்டாம்பீட் ஒண்ணுமே ரொம்ப காமனா கரூர் ஸ்டாம்பீடுன்னு போட்டு அவன் அடிச்சிருமா. அது எதுவுமே இல்லாம வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு 1,00,000 பேர் இங்க போடுறான் அப்படின்னா, இது ரொம்ப பிளான் பண்ணி எந்தெந்த ஐடிகளுக்கு இறக்கணுமோ அது இறக்குறது, இங்க யூடியூப்ல யாரெல்லாம் பேச வைக்கணுமோ அதை பேச வைக்கிறது. இப்ப சில பேர் பேசுறாங்கல்ல, சொன்னாங்க திமுக தான் நேரா நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதாவை கூப்பிட்டாங்களா ஒரு நாள், சிஎம்ஏ அப்படி ஏர்ல உட்கார்ந்து இருந்தாராம். அவர் வந்து பேசியிருக்காரு, பேசி அம்மா நீ தாமா பண்ணணும், இந்த மனுல ஏதாவது வேணா கூட கரெக்ஷன் சொன்னா லீகல் டீம் பண்ணி கொடுப்பாங்கம்மா, அப்படியே நேரில் உட்காந்து பார்த்த மாதிரி பேசுவாங்க. அவங்களே வந்து என்னன்னா, என்னை விடுங்க,
தயவுசெய்து எல்லாத்துக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண அவசியம். நீங்க அந்த மனுல பாருங்களேன். இல்ல சார், இந்த ரூட் ஜெகதீஷ் அவருக்கும் விஜய்க்குமான அந்த உறவுன்றது எப்படிப்பட்டது? இல்ல எல்லாரும் சொல்லாத போல பினாமியா அவரு? இல்லைங்க, அதாவது எஸ்ஏசி முதலாக நாளைய தேர்வு படம் எடுக்கும் பொழுது விஜய்க்கு இயல்பாகவே ஒரு ரசிகர் மன்றம் துவக்கப்பட்டது. நீங்க எல்லா நடிகர்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்து வர நடிகர்களுக்கு இது நடக்கும். 3வது படம் 4வது படத்துக்கு நடக்கும். முதல் படத்துல எனக்கு யாருக்குமே நடக்காது. ரொம்ப சொந்தக்காரன் அவன் பேனர் வைப்பான். இல்ல ஊர்ல இப்போ உதாரணத்துக்கு புதுக்கோட்டையில ஒரு நடிகர் வச்சுக்கல, புதுக்கோட்டையில் நாங்கள் 4 பேனர் வைப்போம், என் மண்ணின் மைந்தர். அதை தாண்டி சென்னையில எல்லா இடத்துலையும் பேனர் வைக்கிற அதெல்லாம் நடக்காது. ஆனா விஜய்க்கு நடந்தது. ஏன்னா எஸ்ஏசிங்கிற டேரக்டர்கிட்ட ஏற்கனவே தொடர்புல இருக்கிற ஆட்கள், நம்ம பையன் வராரு, நம்ம பையன். அந்த டீம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இறந்து பண்ணல ஜெயசீலன், விஷால் கூட இருந்தார், ஜெயசீலன், ஏசி குமார்னு ஒருத்தர் இருந்தாரு. முதலாக நீங்க இந்த விஜயோடைய அந்த உன்னால் முடியும்னு ஒரு கொடி இருந்துச்சு. அதெல்லாம் ஏற்றப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டத்துல தான். திருச்சியில சில பேர், கோயம்புத்தூர்ல ரொம்ப நல்ல டீம் அவங்க தான் இருந்தாங்க. அந்த டீம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய், நான் ரொம்ப விவரிச்சு பேசல, விஜய் அதை சேட்டை பண்ணாம வச்சுக்கோங்களேன். சேட்டை நீங்க புரிஞ்சுக்கங்க. சேட்டை பண்ணார்னா தேவைப்பட விஜய் அடிப்பாங்க. ஒழுங்கா இருந்துக்க, குடும்பம்னா பொண்டாட்டி பிள்ளையோட ஒழுங்கா இரு அப்படிங்கிற அளவுக்கு கண்டிக்கக்கூடிய ஒரு டீம் அது. அந்த டீம் தான் இவரை நெறிப்படுத்தி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் புஷ்யானந்த் உள்ள வர்றார். புஷ்யானந்த் என்ன பண்றாரு, வந்த உடனே இந்த டீமை காலி பண்றாரு. எப்படி காலி பண்றாரு? விஜய்க்கு, சார் நீ சேட்டை பண்றதுக்கு நானே பண்றேன், என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ நான் பண்ணி கொடுக்குறேன்னு கிட்டத்தட்ட அந்த வேலைக்கு மாறுறாரு. இதை மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அப்போ விஜய் என்ன பண்ணுவாரு, நல்லா பண்றாமா இவனை வச்சுக்கலாம், பத்தெல்லாம் காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்றாங்க. உச்சபட்சமா அப்பாவே காலி பண்றாங்க. வெளியே போ, அப்பாவுக்கு என் கார்டு போட்டு அப்பாவே அமிச்சிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப கிட்டத்தட்ட விஜய் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில தன்னோட மனைவிக்கு துரோகம் செஞ்சுட்டு எப்படி வாழணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு எல்லாவற்றுக்கும் புஷ்யானந்த் பிரதானமான ஒரு மனிதராக இருந்துட்டார். அது முதல்ல. இப்ப கொஞ்ச நாளான பிறகு அந்த புஷ்யானந்தோட இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த தனிப்பட்ட விஷயங்களுக்காக வரவர் தான் ஜெகதீஷ். விஜய்க்கு வேறொரு நடிகையோட ஒரு பிரச்சனை வரும் பொழுது வேறொரு நடிகை கூட்டிட்டு வர வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒப்பனா சொன்னா அதான் நடந்துட்டு இருக்கு. இது தொடர்ச்சியா நடக்குது. நீங்க சொல்றேன் இல்ல, நீங்க இல்ல இப்ப நீங்களும் நீங்க பேசுறது அப்படிதானே இருக்கு. நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க. இல்ல, கரெக்ட் தான். நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப நியாயமானதான். நீங்க ஏன்னா இந்த நான் உள்ள இது எல்லாத்தையும் நான் சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி ஜான் தான். நீங்க இன்னும் சொல்றீங்க, நீங்க ஜான் அவருக்கான வியூக வகுப்பாளர் தானே. அவர் எப்படி ஜான், நான் சொல்றேன் இல்லையா, இதே மாதிரி யூடியூப் சேனல்ல ஒரு முக்கியமான நபர் வச்சு ஜான் பழைய வீடியோஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க, அதனால தான் சொல்றேன், விஜய் உங்க சங்கீதா போட்ட மனுவோ இல்ல நயனாநாகேந்திரன் பேசுறதோ ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். விஜயுடன் எத்தனை நடிகர்கள் தொடர்பு தெரியுமா, யாரும் அந்த நடிகைகள் சொல்லி ஒருத்தர் பேசியிருப்பார். நீங்க அதே நபர் ஒரு 2 வீடியோ கழிச்சு பாத்தீங்கன்னா, விஜய் மாதிரி ஒரு பிரபலமான நடிகரே கிடையாது, விக்ரவாண்டில 10 லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம், விஜய்க்கு 10,000 பேர் கூட மாட்டார்கள். எனக்கு ஃபர்ஸ்ட் புரியாது, இவ கட்சிக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு, ஏன் இப்படி மாத்தி பேசுறான்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அதற்கு பிறகுதான் அவரே சொல்றாரு, இல்ல ஜானோட நான் கனெக்ஷன்ல இருக்கேன். எங்களோட அஜெண்டா இப்ப இருக்கிற அஜெண்டாங்கிறது புஷ்யானந்தை காலி பண்ணணும். புஷ்யானந்தை காலி பண்றதுக்கு தேவைப்படும் போது விஜய் சேர்த்து நான் காலி பண்ணுவேன். எனக்கு உண்டான சில இன்புட்ஸ் நீ கொடுக்கல, நான் கேட்கிற விஷயங்கள் நீ செஞ்சு கொடுக்கல அப்படின்னா நான் விஜயும் காலி பண்ணுவேன்ட்டு அவர் பேசின வீடியோ இன்னும் இருக்கு. எப்பயோ இதெல்லாம் பேசிட்டாங்க. ஆடியோ வீடியோ யூடியூப்லங்க, யூடியூப்ல இந்த நடிகைகள் குறித்து எல்லாம் பேசுனது இருக்கு. சோ இந்த இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜான் தான். விஜயோட வாழ்க்கையில் என்ன நடக்குது ஒண்ணு இல்லைங்க. நீங்க அந்த கள்ளக்குறிச்சியில அந்த சாராய மரணங்கள் நடந்துச்சு இல்லையா, அன்னைக்கு விஜய் என்ன சொன்னாரு, என்னோட பிறந்த நாளை கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதே நாள் த்ரிஷா ஒரு போட்டோ போடுறாங்க, 2 பேரும் கப்பல்ல பயணிக்கிற மாதிரி. அன்னைக்கு ஜான் கிட்ட பேசுறாரு, அவர் ஒரு தப்பான வார்த்தை சொல்லி த்ரிஷா சொல்றாரு என்று சொல்லும் போது, காலையில இருந்து பேசாம இருந்தா ஏன் இந்த வேலை பண்ணுது? இது விஜய் பர்த்டேவா? விஜய் பர்த்டே. ஓகே, விஜய் பர்த்டே கொண்டாடக்கூடாதுன்ட்டு அவரு விஜய் ட்வீட் போட்டு யாரும் கொண்டாடாதீங்க. நான் சொல்றது 2025. ஓகே, அந்த நேரத்துல 24 கொண்டாடாதீங்கன்னு சொல்றாரு. எல்லா நிர்வாகிகளும் கொண்டாடாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா விஜயும் த்ரிஷாவும் ஒரு கப்பல்ல பயணிக்கிற மாதிரி போட்டோவை அன்னைக்கு போடுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய பாட்டெல்லாம் போட்டு த்ரிஷா ஒரு வீடியோ போடுறாங்க. போட்ட உடனே ஜான் சொல்றாரு, காலையில இருந்து இது பேசாம இருந்த ஒரு தப்பான கெட்ட வார்த்தை சொல்லி அவங்கள பேசி இது சொல்றாரு. அப்ப இதெல்லாம் சொல்றதே அவர் தானே. நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு நீங்க ஜான் கண்டிப்பா நீங்க தொடர்புக்கு போக முடியாது. என்னைக்காவது வாய்ப்பு இருந்தா உட்கார வச்சு கேளுங்க. எல்லா ஒட்டுமொத்த உண்மைகளும் விஜய் குறித்த பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் வெளியே கொண்டு சொல்றதே ஜான் ஆரோக்கியசாமி தான். ஏங்க நீங்க அந்த ஆடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஆடியோல என்ன சொன்னாரு, விஜய் ஒரு குடிகாரர். லீக்கான ஆடியோல விஜய்க்கு 2% கூட ஓட்டு இல்லை. புஷ்யானந்த் அவர் தான் இந்த கட்சியாக இருக்கார், அவர் தான் கட்சியாக செயல்பட்டு இருக்காரு. அதற்கு பிறகும் அவர் என்ன பண்ணாரு, விஜய் எதுவுமே பண்ணல இல்ல.
சரிப்பா பரவாயில்லப்பா விடுப்பா பக்கத்துல உட்காந்துக்கு பண்ணி எனக்கு அறிவே கிடையாது பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு. அதே ஜான் ஆரோக்கியசாமி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட சொல்றாரு. நான் இதை வரைக்கும் நீங்க பல விஷயங்கள் நான் உடச்சு பேசியிருக்கேங்க. இது ஏன் நான் பேசலைன்னா, இந்த பர்சனலான விஷயங்களை சங்கீதாவே இன்னும் பேசாம இருக்கிறாங்க. அப்ப நான் பேசுறேன்னா அவதூறு பரப்புற மாதிரி ஆயிடும். அதை நம்ம பேசக்கூடாது. அதனாலதான் நான் முதல்லையும் சொல்றேன், அப்பயும் சரி, 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்கிறத தாண்டி கட்சியை விட்டு வெளியே வந்த பிறகு நான் தாண்டி நான் பேசிருக்கவே மாட்டேன். ரொம்ப கேர்ஃபுல்லா அது வேண்டாம், இதுக்கு நம்ம பேசணும். பர்சனல் லைஃப்ல எனக்கு அது அசிக்கம் தான். சில பேர் பாக்குறேன், என்ன நீ எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. ஆனா இந்த உண்மைகளை அவங்க உடைக்கும் போது நம்ம உடைச்சுதானே ஆகணும். இன்னொரு ஜான் ஆரோக்கியசாமிக்கு அவருக்கு என்ன தேவை இருக்கு விஜய் பத்தி இவ்வளவு லீக் பண்றது இதுக்கெல்லாம்? இல்லங்க, ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த நேரத்துல புஷியானதை காலி பண்ணணும்னு ரொம்ப வேலை பார்த்தாரு. புஷியானதை காலி பண்ணணும்னு பார்த்தாரு. முரண்பாடு தான். ஆமா, அந்த முரண்பாடு தான். புஷியானதை காலி பண்ணணும்னு பார்த்தாரு. அங்க சுத்தி இருக்கிற அந்த பொருளாளர் வெங்கட காலி பண்ணணும்னு பார்த்தாரு. எல்லாமே இவராகத்தான் இருக்கணும், வேற யாருமே பக்கத்துல நெருங்க. ஆதவர்ஜுனா அப்ப கிடையாது இல்ல, ஆதவர்ஜுனா லேட்டா தானே வராரு. ஆதவர்ஜுனா கொண்டு வந்தாலே அவருக்கு விருப்பம் இல்ல, அருண்ராஜ் கொண்டு வந்தாலே விருப்பம் இல்ல. எல்லாமே நானாக மட்டுமே இருக்க வேண்டும் அவர் எடுக்கிறார். ஏன்னா நீங்க வேற ஒருத்தர் புதியவர் யாராவது வரும் பொழுது கேள்வி கேட்பாங்கல்ல, என்ன அப்படி பண்ணிட்டு இருக்க, கட்சி என்ன நடத்திட்டு இருக்க நீ, அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்கக்கூடாது. நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படிதான் கட்சி நடக்கணும். ஒண்ணுல இப்போ செங்கோட்டையன் வந்தாரு, செங்கோட்டையனே வந்து எடுக்கக்கூடாதுன்னு ஜான் பிளான் பண்ணாரு. அதை ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சினிமாக்காரர்கள்லாம் பேச வச்சுதான் உள்ள கொண்டு வர்றாங்க. ஆனா அதே செங்கோட்டையனால எத்தனை பேர் உள்ள கொண்டு வர முடிஞ்சது? வைத்தியலிங்கம் வந்தார்ல, ஏன் போல? ஓபிஎஸ் வந்தார்ல, ஏன் போல? ஏன் கொண்டு வர முடியல? செங்கோட்டையன் டச்ல இருப்பாங்களா அட்லீஸ்ட்? செங்கோட்டையனுக்கு என்ன சொல்றாரு? தயவு செய்து வராதிங்க, நான் தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கேன், தயவு செய்து வராதிங்க. வேலுமணி ஓப்பனா பேசுறாரு. எங்க கட்சியில இருந்து போன ஒருத்தர் வந்து இன்னைக்கு ரொம்ப கலங்கி போய் நிக்கிறாரு, வான்னா அவர் ரெடியா இருக்காரு வர்றதுக்குங்கிறார். யார் சொல்றாரு? செங்கோட்டையன் தான் சொல்றாரு. அப்படி இருக்கிறதுனால ஜான் வந்து இந்த வேலைகளை தொடர்ச்சியா பார்த்துட்டே இருப்பாரு. அப்ப விஜய் அட்டாக் பண்ற வேலை, புஷியானதை அட்டாக் பண்ற வேலையை தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருப்பாரு. அதனால இது எல்லாமே எப்பொழுதும் பேசப்பட்ட ஒன்றுதான். அப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்ட ஒன்றுதான். ஜெகதீஷ் பத்தி இன்னும் மோசமாக எவ்வளவோ பேர் பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணினா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுதான் அந்த விஷயத்தை பண்றதுனாலதான் விஜயோட ஒரு நெருக்கமா இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நெருக்கமாக இருந்து. இதுதான் விஜயோட பர்சனலான லைஃப். இப்போ ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து முன்வைக்கப்படுது. தனிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு வந்து பொது வாழ்க்கையோடு பொருத்தி விஜயை வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்றாங்க. நீங்க ஒரு கருத்தியலாவும் பல விஷயங்களை வந்து பேசக்கூடியவர் தான். நீங்க எப்படி கருதுறீங்க இந்த? இல்லைங்க, அதாவது விஜய் தன்னுடைய எல்லா மேடைகளிலும் ஒரு பொதுவான விஷயத்தை பேசுறார். பெண்கள் பாதுகாப்பு. இந்த ஆட்சியில பாருங்க, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பெண்கள் நிறைய கொடுமைப்படுத்தப்படுறாங்க, பாலியல் பிரச்சனைகள் இருக்குன்னு டேட்டாவே இல்லாம பேசுறார். பொதுவாக பேசுகிறார். நான் தான் பெண்களுக்கு பாதுகாவலனா இருக்கேன். நீங்க வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது லெட்டர் அண்ணனாக எழுதுகிறேன், அவரை கைப்பட ஒரு லெட்டர் எழுதின மாதிரி எல்லாருக்கும் சர்க்குலேட் எல்லாம் பண்ணார். ஆமா, இது அண்ணா இஷ்யூ எழுதினார் இல்லையா? அப்ப எல்லா இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து பேசுறாரு. கடைசி கூட்டத்துல கூட வேலூர் கூட்டத்திலையும் ஈக்விட்டி பத்தி பேசுறாரு, சமத்துவம் குறித்து பேசுறாரு. சமத்துவம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு. ஒரு இது எஸ்பி ரேங்க்ல இருக்கிறவங்க, ஐஏஎஸ் ரேங்க்ல இருக்கிறவங்க வந்து ஈக்குவலா 50-50 இருக்கணும் இப்படி சொல்லி சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா விக்கிரவாண்டி கூட்டத்துல என்னுடைய கட்சியில 33% மாவட்ட செயலர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி பேசினாரு. எனக்கு எத்தனை மாவட்ட செயலர் பெண்கள் இருக்காங்க? ஒருத்தர் இருக்காங்களா? ஒருத்தர் கூட கிடையாது. அஜிதா அக்னலுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இப்படிதான் இருக்காரு. இப்படி பேசுற விஜய் தன்னோட மனைவிங்கிற பாயிண்ட் கூட நான் வரல, மனைவி காதலி எந்த பாயிண்ட்டுக்கு வரல, வீட்டுல இருக்கிற சக மனுஷி. அந்த மனுஷி என்ன கேட்கறாங்க? என்ன சுதந்திரமாக இருக்க விடுங்க, எனக்கு ஃப்ரீடம் கேட்கிறேன், அவ்வளவுதான். அதையே நான் கொடுக்க மாட்டேன், உன்னை முடக்கி வைப்பேன், வீட்டுக்குள்ள உட்காந்துரு. இப்ப நீங்க பாருங்களேன், விஜயோட லைஃப் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகலாம், சினிமா ஷூட்டிங்க்கு போகலாம், பல இடங்களுக்கு போகலாம், பார்ட்டிக்கு போகலாம், கல்யாணத்துக்கு போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம். ஆனா மனைவி வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கணும். நீ என்ன சமத்துவம் பேசுறன்னு நான் கேட்கிறேன். நீ மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதெல்லாம் இருக்கணும், மற்றவங்க சமத்துவம் பேசுறதா இருக்கணும். நீ பேசுற சமத்துவத்தை உன்னோட வீட்டுல முதல்ல அப்ளை பண்றியா நீ? அப்படிங்கிற மட்டும் தான் கேள்வி. இது கிட்டத்தட்ட இப்ப தூய சக்தின்னு விஜய் பேசினாருங்க. தூய சக்தின்னு பேசினா 2வது நாள் வந்து விஜய் அபராத கட்டம் மறுக்கிறார். அந்த பாயிண்ட் ரொம்பலாம் உள்ள போக வேண்டாம், சிம்பிளான பாயிண்ட். என்ன கருப்பணம் விஜய் வாங்கினாரா? ஆமா வாங்கினார். யார் சொன்னா? விஜய் தான் சொல்றாரு. எவ்வளவு வாங்கினாரு? முதல்ல 5 கோடி சொன்னாரு, அப்புறம் 10 கோடி சொல்லுவோம், 15 கோடி வாங்கிடல. 15 கோடி வாங்கிட்டு நீ தூய சக்தினோட டிக்ளேர் பண்ணி, இது ஃபேக்ட்ஸ் தானே, தூய சக்தினோட டிக்ளேர் பண்ணிக்கிறீங்களா? அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு உன் வீட்டுல இருக்கிற ஒரு மனுஷிக்கு நீ அந்த சுதந்திரத்தை கொடுக்கலன்னா உனக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு நான் கேள்வி எழுப்புறேன். அதுதான் என்னோட கேள்வி. அந்த பாயிண்ட்டுக்கு நான் கேட்க, இது விஜய் பேசல. இன்னொன்னு, விஜய் ஒரு நடிகராகவே இருக்காருன்னா நீங்க இந்த விவாதத்தை கூப்பிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை ஏதோ போயிட்டு போகுதுங்க, நான் நீங்களும் கேட்டு நீங்க முதல்ல அந்த விவாதிக்க வர மாட்டீங்க. சார் விஜய் பத்தி பேச, இப்ப நீங்க ஜெயம் ரவி பத்தி நீங்க பேசுனீங்களா? ஜெயம் ரவி ஆர்த்தி வழக்கு பத்தி பேசுனீங்களா? இல்ல தனுஷ் பத்தி பேசிருப்பீங்களா? பேசிருக்க மாட்டேன். ஏன்னா அது அவங்களோட பர்சனல் லைஃப்ங்க, சினிமால இருக்கு, இது எல்லா துறைகளிலும் இருக்கு, அப்படி கடந்து போயிடுவோம் நம்ம.
நான் ரொம்ப தூய சக்தி, நான் ரொம்ப நேர்மையானவன், நான் தான் தமிழ்நாடு. ஆமா. இப்ப தமிழ்நாட்டுல டைவர்ஸ் கேட்கறது யாருப்பா? என்னை அவதூறு பண்ணா தமிழ் மக்களை அவதூறு பண்றா. அப்போ வந்து சங்கீதா வந்து தமிழ்நாட்டையே அவதூறு பண்றாங்களா? அப்போ தமிழ்நாடு மேல அவங்க அவதூறு பரப்புறாங்களா? தமிழ்நாடு இப்படி தெரியுது, தமிழ்நாடு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சுட்டு இருக்குன்னு சொல்றாங்களா? அப்படியே நான் சொல்றேன்ல, இதுவும் நடக்கும். நீங்க அடுத்தடுத்த கூட்டங்கள்ல விஜய் நிச்சயமாக திமுக தான் சதி பண்ணுச்சுன்னு சொல்லுவாரு. என்னோட குடும்பத்துல புந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நீங்க அன்னைக்கு பாத்தீங்கல்ல, அந்த இப்ப எப்படி இந்த தற்கொலையில் பேசலாம் அதே மாதிரி விஜய் பேசுவார். ஆச்சரியப்படவே மாட்டேனா. இது எல்லாத்தையுமே வந்து பொலிட்டிக்கல் மைலேஜா மாத்தலாமா? இப்ப நேத்து இன்னொரு தியரி ஓடிட்டு இருந்துச்சு, அது உண்மையா பையன் தெரியல. இதை லீக் பண்ணதே விஜய் தரப்புன்னு ஒருத்தர் பேசுறான். இந்த டாக்குமெண்ட் எப்படி பப்ளிக்ல வந்து ஒரு கேள்வி அதை வந்து திரும்ப திரும்ப எல்லாரும் எழுப்புறாங்க. இந்த பிஸ்மி போன்றவர்கள் இன்னும் நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. எப்படின்னா, எப்படி இந்த டாக்குமெண்ட் வந்து வெளில வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி. அதுவே ஒரு கான்ஸ்பிரசி தான் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் கோர்ட்ஸ் ஃபைலிங் இருக்கு. அந்த ஃபைலிங்ல போய் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா, இன்னொன்னு இது வந்து அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி வெளியே வந்துருச்சுன்னா அது வேற. ஒரு லாயர், அவங்க லாயரே சதி பண்ணிட்டாருப்பா. இது அவங்க மனு தாக்கல் பண்ணி ஒரு 4-5 நாள் இருக்கும். அது போய் ப்ராசஸ் போய் மனு தாக்கல் போயிட்டு இன்னைக்கு இன்னொன்று நிறைய ஆன்லைன்ல படிக்கிறாங்க. இவங்க ஜட்ஜஸே எப்படி டீல் பண்றாங்கன்னு பாக்குறோம். கோர்ட் ஹியரிங்ஸ் எப்படி நடக்குதுங்கிறத பாக்குறோம். இதெல்லாம் பப்ளிக் டொமைன்ல வரதான் செய்யும். மீடியாவில் வர்றதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியாஸ்ல வந்து வந்துருது. நிறைய விஷயங்கள் ஹேண்டல்ஸ்ல வருது. அப்படி இருக்கும் பொழுது இதுல என்ன பெரிய இது இருக்கு? இதை ஒருத்தர் எடுத்து பண்ணணும். இதை எதுக்கு எடுத்து பண்ணணும்? இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்த்த பிறகுதான் இதை கண்டுபிடிச்சாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போய் கேள்வி எழுப்புங்க, எப்படிப்பா உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேள்வி எழுப்புங்க. நீங்க இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இப்ப எந்த ஒரு பிரச்சனைக்குமே விஜய் அந்த கரூர் ஸ்டாம்பைடு, அதுக்கு முன்னாடியும் சரி, விக்கிரவாண்டி மாநாட்டுல இருந்து அந்த மாநாட்டில் இறப்புகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. கரூர் ஸ்டாம்பைடும் சரி, அதுக்கு பிறகு சேலம் மாநாட்டுல சூரஜ்னு ஒருத்தர் இறந்து போறாரு. உடனடியா மாரடைப்பு அப்படின்னு கூச்சமே இல்லாம நிர்மல்குமார் வந்து ஒரு பொய்யை வந்து பரப்பி விடுறாரு. இப்படி எல்லாம் பண்ணாலும் விஜய் வந்து அது குறித்து அவரோட கருத்து என்ன? அவர் ஏன் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாரு? ஏன் விஜய் வந்து இப்படி இருக்கிறாரு? அதுக்கு என்ன விஜய்க்கு வந்துங்க இந்த விவகாரத்திலேயே அவங்களால வந்து இது என்னுடைய தனிப்பட்ட விவகாரம், இது நாங்க வந்து கோர்ட்ல ஏதோ ஒரு விளக்கத்தை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்க முடியும் இல்லையா? ஏன் அதை வந்து விஜயோடைய நீங்க விஜய்க்கு ஒரு மனிதநேயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். நீங்க விக்கிரவாண்டி மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியோட செயலாளர் சரவணன் ஒருத்தர் ஒரு 3 நாளைக்கு கூட ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க எப்படி புஷி ஆனந்த் வந்து இங்க பொதுச்செயலாளர் இருக்காரோ அதே மாதிரி பாண்டிச்சேரியோட பொதுச் செயலாளர் சரவணன் இருந்தார். கட்சி தலைவர் விஜய். நீங்க ஒரு கட்சி தலைவராக இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நான் கேட்கிறேன், உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உங்களோட பொதுச்செயலாளர் இறந்து போயிட்டார், என்ன பண்ணுவீங்க நீங்க? கண்டிப்பா போயிருப்போம். விஜய் வந்து போகல. அவர் அப்படியா, சரி ஓகே அப்படின்னு போயிட்டார். சரி இப்ப நீங்க போய் பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு விட்டார். திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் வந்து சஜி வந்து புதுசா மாவட்ட செயலர் கிடையாது. மக்கள் இயக்கத்துல ரசிகர் மன்றத்துல கிட்டத்தட்ட 25 வருஷமா அவர் கூடவே பழகி இருந்தவர். அவர் இறந்து போனார். அவரோட இங்கதான் ஸ்ரீபெரும்புதூர்ல இறந்து போனார். சரி, திருநெல்வேலி போனா கூட நீங்க பெரிய ஸ்டாம்பேட் ஆடும் நீங்க கதை சொல்லலாம். ஸ்ரீபெரும்புதூர்ல ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது யாருக்கும் தெரியாம போய் ஒரு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்க முடியுமா? முடியாது. நியூஸ் வெளியே வரதுக்கு முன்னாடியே. கண்டிப்பா இது நடக்குமா? நடக்காது. ஏன்னா இப்பயும் ஒண்ணு இல்லை, சில திருமணங்களுக்கு யாருக்குமே சொல்லாம, இப்போ இவர் யாரு, ஆந்திரா முன்னாள் முதல்வர் ஜெகன் வந்தார் இல்லையா, அந்த திருமணத்துக்கு விஜய் போறாரு யாருக்கா தெரியுமா? ஏன் தெரியாது? ஏன்னா விஜய் வெளியே சொல்லலை. இப்போ கள்ளக்குறிச்சிக்கே வந்து விஜய் போகும்பொழுது ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போகும்போது தான் தெரியுமே தவிர அதுக்கு முன்னாடி தெரியாது. கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு கோவா போயிட்டாருன்னு அந்த ஃபிளைட் இதெல்லாம் வெளியே வந்த பிறகு தான் தெரியுமே தவிர அவர் கார்ல பயணிக்கிறார், இந்த ஏர்போர்ட் போயிட்டார் யாருக்குமே தெரியாது. அப்ப இன்னைக்கும் விஜயால ஒரு இடத்திற்கு போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக யாருக்கும் சொல்லாமல் போக முடியும். ஏன் போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இதை பத்திலாம் பெரிய அக்கறை இல்லை. கரூர் ஸ்டாம்பீடு, நீங்க ஒரு பக்கம் 41 உயிர்கள் உள்ள கதறி அழுதாரு, காலில் விழுந்தாரு. இன்னைக்கு வரைக்குங்க அதற்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு கூட வெளியே வர மாட்டேங்குது இல்ல. அவரு வெளிப்படையா ஃபெலிக்ஸ் என்ன கான்ஸ்பிரசியை பேசினாரோ அதான் விஜயும் பேசினார். மற்ற மாவட்டங்களே ஃபெலிக்ஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்க, இவரை பத்தி சில நிர்மல்குமார் பத்தி பேசுனீங்க. ஃபெலிக்ஸ் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாரு, வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளு. ஆமா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதான் நீங்க எனக்கு புரியவே இல்லை, என்ன மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்க விஜய்கிட்ட? இந்த மாதிரிலாம் வந்து அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரிய மாற்றுன்னு சொன்னீங்க. நீயே அப்படி ஐடியா இப்போ உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அது பக்கத்தில் இருக்க இன்னொருத்த மைக்க பிடிங்க, இல்லை இது எல்லாமே திமுக சதி. எனக்கு புரியவே இல்லை. அதாவதுங்க, இங்க திமுக கரூர்ல 41 பேரை ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு பேசி விஷ ஊசி போட்டாங்களா? விஷ ஊசி போட்டு மதியழகன் மனைவி குண்டு போட்டாங்க.
ஏதோ பவுடர் எடுத்து அடிச்சாங்க அப்படின்னு அவங்க ஒரு கான்ஸ்பிரசி தெரிவிக்க போறாங்கன்னா, இன்னொரு பொண்ணு விசவசி தானே நீங்க போட்டு கொன்னீங்க அப்படிங்கிற அளவுக்கு போகுது. சூரஜ் எப்படி பிளான் பண்ணி, தம்பி உனக்கு ஹார்ட் அட்டாக் நீங்க வரப்போகுது, நாங்க திமுக சதி உள்ள போ சாகு இப்படி அனுப்பிச்சு விடுவாங்களே யாராவது? நீங்க அதுக்கு பிறகு நீங்க அருண்ராஜ் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, இவருக்கு நிர்வாகியே கிடையாது. இது எப்படி அவங்களால பேச முடியுது? நிர்வாகியே கிடையாதான். அது நடந்தது என்ன தெரியுமா? புசியானந்த் பிளாக்ல டிக்கெட் வித்தது. டிக்கெட் அது இன்னைக்கு வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வித்து. அந்த நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் அடிச்சாங்களா ஜெர்ரி, ஆமா, அவரை வந்து முன்னாடி நாள் கூப்பிட்டு சோர்சஸ் மூலமா தெரிஞ்சது. அண்ணன் புசியானந்த் கேட்டிருக்காரு, என்ன நான் டிக்கெட் 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு விற்கிறேன்னு நியூஸ் போட்டியா, நான் அப்படிலாம் பண்ணலப்பா அப்படின்னு எல்லாரும் முன்னாடி ஒரு மாதிரி பேசியிருக்காரு. ஆனா அதான் நடந்துகிட்டே இருக்கு. அப்படிதான் உள்ள வராரு, எங்க நிர்வாகி இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு கேவலம்! அதாவதுங்க, விஜய் மட்டும்தான் அப்படி. நீங்க விஜயோட அந்த கட்சிக்குள்ள யாரு போனாலும் எங்களுக்கு மனிதநேயமே இருக்கக்கூடாதுங்கிறதா முதல் பாயிண்ட். ஏங்க நீங்க நான் வந்து இந்த யார் ஷோட மக்கள் இறந்து போனாங்க இல்லையா, அதை குறித்து நான் ரொம்ப கடுமையா பேசினேன், ரொம்ப விமர்சிச்சு. அப்ப கட்சிக்குள்ள இருக்கேன், கடுமையா விமர்சிச்சு பேசினேன். எனக்கு விக்கிரவாண்டியில பயங்கரமான கோவம் வந்துச்சு. என்னை சுத்தி வந்து ஒரு 20,000-30,000 பேர் நிக்கலாம், தண்ணி கதறிட்டே இருக்கான். அந்த கோவத்தை தான் நான் வெளிப்படுத்தினேன். நான் போய் சொன்னேன், நமக்கு யார் ஷோ பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேட்டேன். அதற்கு பிறகு நீங்க யார் ஷோலே கொடுங்க, நான் வந்து சொன்னேன் ட்வீட் ஒன்று போடுங்கன்னு சொல்லி சொன்னேன். எத்தனை பேர் பிரதர் இறந்து போயிருக்காங்க? 2 பிரதர், ஒரு 10-15 பேர் இறக்கிட்ட பிரதர், பார்த்துக்கலாம் பிரதர். இதுதான் ஜான். விஜய்கிட்ட இருக்கிறவனும் சரி, விஜயும் சரி, எல்லோருமே எனக்கு கேட்டீங்கன்னா நம்பர்ஸ் பெருசா வரட்டும் பிரதர், என்ன அவசரம்னு கேட்கக்கூடிய கேடுகட்ட சைக்கோக்கள் இவங்கெல்லாம். இதுதான் விஜய்க்கு மனிதநேயம் என்னைக்காவது இருந்திருக்கான? என்னைக்குமே இருந்ததில்லை. விஜய் வெளியில போடுறது எல்லாமே வேஷங்க. நீங்க உண்மையான ஒரு பாசம் இருந்திருந்தா, நான் இப்படியே சொல்றேன், நாளைக்கு புசியானது ஏதோ ஒன்று ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், விஜய் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ட்வீட் போட்டு வீட்டில் உட்காந்துருவார். என்னுடைய 6 உயிர் பொதுச் செயலாளர் அவர்கள் இது மாதிரி ஆயிடுச்சு, நான் சாரி அப்படி நடக்கக்கூடாது நான் சொல்றேன், அப்படி ஆயிடுச்சுன்னா கூட ட்வீட்டை போட்டு விஜய் வீட்டில் உட்காந்துருவார். ஏங்க அது விஜய் தலைவர் போன கூட்டம் இப்ப பேசுவார், அப்புறம் செய்தியாளர் பேசுவார், தலைவர் போன கூட்டம் வரும்ல, செத்தது புசி தானே விடுங்க. அவங்க அப்பா அம்மா வந்து என்ன நடந்துச்சு, இப்போ அவங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாங்க இல்லையா, விஜய் அதுக்கு போனாரா? போகல. அவங்க அப்பா அம்மாவுக்கு 60க்கு 60 நடந்துச்சு, விஜய் அதுக்கு போகலைங்க. ஒரே பையன், அவங்க தங்கச்சி முன்னாடியே இறந்து போயிட்டாங்க, தெரியும் நம்ம எல்லாருக்குமே. அந்த பையன் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய ஃபங்க்ஷனுக்கு போகலை. ஒன்று, தன்னோட பையன் ஜேசன் அவர் சினிமா துறைக்குள்ள வராரு, டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. நீங்க கரியர் உச்சத்தில் இருக்கீங்கல்ல, நான் கரியர் உச்சத்தில் இருக்கேன். ஆனா என் பையன் வந்து ரொம்ப செலவு பண்ணி வீணா போயிட கூட நினைப்பேன். நான் என்ன பண்ணுவேன், தம்பி 1 கோடி ரூபா தான் கொடுப்பேன், இந்த பட்ஜெட்டை படம் எடுக்க முடியுமா உன்னால? இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன டேரக்டர் பேர் எடுக்கிறாங்கடா, எடுப்பியாடா நீ? இல்ல உனக்கு டைரக்ஷன் கத்துக்கிடுமா, நான் ஒருத்தரை கூப்பிடுறேன், இந்த நெல்சன் யாராவது வாங்கப்பா, தம்பிக்கு நல்லா கத்துக் கொடுங்க, 1 வருஷம் நல்லா ட்ரைன் பண்ணுவேனா, அப்புறம் படம் எடுக்கலாம். இப்படிதானே சொல்லுவேன். வீட்டோட வெளியே போ, நீ படம் எடுக்கிறியா, லைக்கால் எடுக்கிறியா, வீட்டோட வெளியே போ, இப்படி தான் அப்பனா சொல்லுவானா? அப்போ உங்க அப்பா அம்மாவை நீ மதிக்க ரெடியா இல்லை, உன் பையனை நீ வந்து எந்த நிலையில வச்சிருக்குங்கிறது தெரியுது, உன் மனைவிக்கு என்ன நிலைமை அவங்களே வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அப்போ நீ எந்த லட்சணத்துல நான் சொல்ற எந்த லட்சணத்துல நீ உன தலைவன் டிக்ளேர் பண்ணிக்கிற? நீ எப்படி டிக்ளேர்? அவங்களுக்கு புரியல. அவங்க என்ன சினிமா பார்த்துட்டு சினிமாவில் நடக்கிற மாதிரி அண்ணன் வந்து உத்தமரு, அண்ணன் நல்லவரு, அண்ணன் வந்து எங்களுக்கு பிரச்சனைனா வந்து நிப்பாருன்னு சொல்லி ஒரு பிம்பத்துல இருக்கிறாங்க. ஆனா உண்மையான வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கிறவங்க அவங்களோட பார்வை என்னவாக இருக்கிறது, உன் மேல என்ன பார்வை வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நீ மனுஷனே இல்லைங்கிறது மட்டும்தான். உனக்கு மனிதநேயம் இருக்கா? சுத்தமா கிடையாது. யாராவது இறந்தா நீ கண்ணீர் விட்டு அழுவியா? அழமாட்டேன். அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேன். நீங்க சூரஜுக்கு நடந்த அதே நாள் அவசரமா ட்வீட் போட்டார் விஜய், ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தை கடத்தப்பட்டது, ஸ்டாலின் இதற்கு பொறுப்பேற்பாரான்னு கேட்கிறாரு. சரி கேட்டீங்க, ரொம்ப நியாயமான கேள்வியா கூட வச்சுக்கலாம். 5 மணி நேரத்தில் அந்த குழந்தை கிடைச்சிருச்சு, போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன விஜய் பண்ணுவாரு? நீ அதே நாள் உன்னோட கூட்டத்திற்கு வந்து இறந்து போன சூரஜ் குறித்து நீ வாயே திறக்கல, ஆனா திமுக கடிக்கிறதுக்கு பாஞ்சிட்டீங்க உடனடியா. இல்ல, இந்த பெட்டிஷன் வெளில வந்த உடனே ஒரு திமுக நிர்வாகி, ஒரு ஒன்றிய அளவுலயோ இல்ல மாவட்ட அளவுலயோ ஒரு நிர்வாகி வந்து ஒரு 2 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டுடுறாரு. அவரை வந்து கைதும் வந்து செஞ்சிடுறாங்க. அந்த நியூஸை எல்லாரும் வந்து பேசினாங்க. இது வெளிவந்த அந்த நொடி ஆதவர்ஜுனால இருந்து எல்லாரும் ஒரு நீண்ட அறிக்கை மாதிரி எழுதி வெளியிட்டாங்க. அது வந்து கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டியது, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது. ஆனா இது குறித்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, அதுக்கு இப்ப விஜய் சங்கீதா பெட்டிஷன் வெளில வந்ததுக்கு இதான் பதிலா? அதுதான் பதில். அதை திசை மாற்ற வேலை தானே பாக்குறாங்க. இப்ப நீங்க இந்த குற்றச்சாட்டை தான் மற்ற கட்சிகள் மேல வைக்கிறீங்க. பாருங்க, பிரதானமான பிரச்சனை வருது, திசை திருப்பறக்கான வேலைகள் பாக்குறாங்க. நான் சொல்ல, நீங்க பல நேரங்களில் சில நிறைய பேர் நினைக்கிறாங்க திமுக அதிமுகவிற்கு மாற்று விஜய். நான் சொல்றேன், திமுக அதிமுக ரொம்ப ரொம்ப நல்ல கட்சி.
எனக்கு அவங்க மேலேயும் பிரச்சனைகள் இருக்கிறது, போதாமைகள் இருக்கு, அவங்க மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு, எனக்கு வந்து எல்லாமே இருக்கு. ஆனா இவன் அவனை விட ரொம்ப 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 கேடுகட்ட மோசமானவன். அதான் நான் உணர்ந்த விஷயம். நீங்க வந்து எதெல்லாம் மாற்ற நினைக்கிறீங்களோ அதை விட நான் கேவலமா செய்வேன் அப்படிங்கறத விஜய் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க இதே ஒண்ணுங்க, இப்போ இந்த மாதிரி நடக்காது. இப்போ திமுக கூட்டத்துல இந்த கரூர் ஸ்டாம்பீடு மாதிரி நடந்துட்டு வச்சுக்கோங்களேன், உடனடியாக எல்லா அமைச்சர்களையும் முடுக்கி விட்டு எல்லாரும் போங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நாங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு நாங்க என்ன செய்யணுமோ செய்யறோங்கிறதா திமுகவோ அதிமுகவோ எல்லா கட்சிகளும் செஞ்சிருப்பாங்க. நீங்க செந்தில் பாலாஜி எப்படி போனார், செந்தில் பாலாஜி எப்படி போனார்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்கல்ல. கரூர் விஜயபாஸ்கர் நின்னாருங்க அந்த இடத்துல. செந்தில் பாலாஜி போகும்போது அவருக்கு யாருக்கு தகவல் சொன்னா, அவருக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் இப்ப ரீசெண்டா போயிருந்தேன், நான் கரூருக்கு வந்து என்னோட வேற ஒரு வண்டி விஷயமா போறேன். அப்ப ஆம்புலன்ஸ் டிரைவர் சில பேர் பேசிருக்கீங்க, நாங்களும் ஆம்புலன்ஸ் கம்பெனி நடத்துறோம், அவர்கிட்ட பேசுறோம். ஆனா எப்படி நான் அவ்வளவு சீக்கிரம் போனீங்க? எங்க நாங்க பாயிண்ட் 4 ஆம்புலன்ஸ் நிப்பாட்டிருப்போங்க. ஏன்னா நான் அதே நேரத்தில் ஒரு ஜெராக்ஸ் கடையில் அம்மாட்ட போய் பேசுறேன், என்னம்மா நினைக்கிறீங்க, நான் பல பேர்ட்ட பேசுவேன், யாரும் காமிச்சிக்காம பேசுவேன். அவங்க வந்து நீங்க யாருன்னு ரொம்ப கேட்டுட்டு அப்புறம் சொல்றாங்க, ஆமாண்ணா எப்படி நான் ஆம்புலன்ஸ் உடனே வருவோம்னு சொன்னாங்க. உடனே வந்தாதான் அது பேர் ஆம்புலன்ஸ் நான் சொன்னேன். உடனே வந்தாதான் அது பேர் ஆம்புலன்ஸ், லேட்டா வந்து அது பேர் வேற. இந்த மாதிரியான புரிதல்ல தான் இருக்காங்க அவங்க. இப்போ இந்த புரிதல். ஆனா விஜய் அது என்ன பண்றாரு, அது கான்ஸ்பிரசியா மாத்துறாரு. அதே விஜய் அங்க இருந்து பார்த்து, என்னப்பா ஆம்புலன்ஸ் வருது வழி விடுங்கப்பா, என்னப்பா நம்ம கட்சி கொடியை கட்டிருக்க விடுங்கப்பா, அந்த நேரத்துல கூட உங்களுக்கு அந்த பதட்டம் இருந்தா இல்லையா? சரி, நீங்க கீழே இறந்து போனது கூட தெரியலங்க, உடனே ஒரு வெளிப்படை கேட்கிறேன், அஸ்மிகாங்கிற குழந்தை காணவில்லை, உன்னோட குழந்தை காணா போயிருந்துச்சுன்னா நீ ஒன்ன விட்டுரு, நீ மனுஷனே கிடையாது, வேற ஒருத்தரோட குழந்தை காணா போயிருந்துச்சுன்னா அவர் எப்படி பதறி இருப்பாரு? அஸ்மிகாவோட தந்தை என்ன பண்ணுவாரு, ஏய் குழந்தை காணடா, காப்பாத்துறா, நிப்பாட்றா, உன்னோட பேச்சு தானே சொல்லியிருப்பாரு. நண்பா நண்பீஸ், அஸ்மிகா குழந்தை காணவில்லை, யாரா கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களா? இப்படி ஒரு மனுஷனால, தலைவன்லாம் விட்டுருக்கு, மனுஷனால இப்படி பேச முடியுமா? நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் முதல்ல களைஞ்சுப்போம். இது பெருசா தான் நடந்துட்டு இருக்கு எல்லாம். ரொம்ப எனக்கு ஒன்றும் தெரியல, இருந்து மேல வந்து ஒன்றும் தெரியல. இந்த கூட்டத்தில் பேச வேண்டிய அவசியமா எனக்கு இல்லை, அப்புறம் பேசிக்கலாம், என்னைக்கு பேசினாலும் நான் இந்த பேச்சு போகும், கிளம்புங்க எல்லாம், தள்ளி போங்க. இதுதாங்க ஒரு தலைவர் செஞ்சிருக்க வேண்டியது. ஆனா மிஸ் ஆயிருமே, 10 பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு நீ எப்படிங்க மிஸ் ஆகும்? நீ போய் வீட்டுல போய் பாடி மின்ஸ்ட்ரீம் மீடியா தான் இப்ப பிக்கப் பண்ண ரெடியா இருக்காங்கல்ல. நீ உட்காந்து பாத்ரூம்ல உட்காந்து பாடினாலும், விஜய் பாத்ரூமுக்குள் பாட்டு பாடினாலும் ரெடியா இருக்கீங்களா நீங்க? பதப்படுத்து போடுங்க. இல்ல, என்னோட இன்னொரு கேள்வி அதான், இப்ப மதன் கௌரி போன்ற டாப்பரா இருக்கிற, அதாவது யூடியூப்ல பெரிய ஆளா இருக்கிற அவருல இருந்து பலரும், ஃபெலிக்ஸ் இப்ப கட்சியிலே இணைஞ்சிட்டாரு, இன்னும் பல மூத்த பத்திரிகையாளர்கள், அவங்க பேர் சொல்ல விரும்பல, அவங்க ஆங்கில ஊடகங்கள், இப்படி அவங்க இப்போ வரைக்குமே வந்து விஜய்க்கு ஒரு முட்டு கொடுக்கறது இல்ல, இந்த கான்ஸ்பிரசில அவங்க வந்து தீய கொளுத்தி போடுறது, விஜய் வந்து டிஎஸ்பி சொன்னா கேட்பாரா, அவருக்கு வந்து சீஃப் செக்ரட்டரியே வந்து சொல்லணும் அப்படின்னு பேசுறது, இதெல்லாம் எப்படி நடக்குது? ஏன்னா இப்ப ரசிகர்களை புரிந்து கொள்ள முடியுது, மற்றவங்கள. இது என்னோட இறுதி கேள்வி. அதான் என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் இல்ல, இப்போ நான் ஏன் தாவேக்களை போய் சேர்ந்தேன், என்னோட எடுத்துக்கலாமே, நான் ஏன் தாவேக்களை போய் சேர்ந்தேன், நான் சொல்றேன் இல்ல, இந்த போதாமைகள், இந்த பிரச்சனைகள், இந்த விமர்சனங்கள் எனக்கு திமுக மேல இருக்கு, அதிமுக மேல ஒரு மாற்றா, ஒரு மாற்றா. நான் என்னன்னா, எனக்கு அப்பயும் என்னோட பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிகர்கள்ட்ட இருந்து பெருசாலும் எதிர்பார்த்த முடியாது, பட் இந்த பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்கும். என்னோட ஜான் என்கிட்ட 1 மணி நேரம் பேசுறாருங்க. நான் கட்சிக்குள்ள நவம்பர் 8ஆம் தேதி 2023 இது முடிஞ்சிருச்சு. பிரதர் கடுமையாக வேலை செய்ய போறாரு பிரதர், கடுமையா. ஏங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே வராரு, கடுமையா வேலை செய்ய போறாரு பிரதர், களத்திலே இருக்க போறாரு பிரதர். அவர் பாஜக பேக்கிங் எல்லாம் கிடையாது பிரதர், முழுக்க வந்து ஒரு எல்லாத்தையும் மாத்த போறாரு பிரதர். அந்த ஒரு உறுதி கொடுத்த பிறகுதான் இந்த மாதிரி போறாங்க. அப்ப திமுக அதிமுக மாற்றுன்னு சொல்லிட்டு நானும் போய் திமுக எங்கெல்லாம் விமர்சிக்க முடியுமோ விமர்சிக்கிறேன். ஆனா நான் சொல்றேன் இல்லையா, அந்த யார் ஷோ பார்த்து அடுத்த வாரம் விக்ரவாண்டி மாநாடு பார்த்த உடனே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இது எந்த விதத்திலையும் மாற்றம் கிடையாது, எந்த விதத்திலையும் மாற்றம் கிடையாது, இது அவங்களோட மோசமான கட்சியாக இருக்கு. செத்தவனை பத்தி கூட விஜய் கவலைப்படாம இருக்கு. ஏன்னா அந்த கூட்டத்தினால சாகாட்டி கூட ஒரு ஆக்சிடென்ட் கேட்டீங்க, திருச்சி கேட்டீங்க, திருச்சியில இந்த கட்சியோட இளைஞரணி நிர்வாகிங்க, அவன் ராங் சைடு வந்தான், அவன் செஞ்ச தப்பு, வேகமா வந்து ஸ்பாட்ல இறந்து போறான், 2 பேர் இறந்து போறான். மாநாட்டு திடல் வாசல கண்ணுக்கு முன்னாடி பாக்குற ஒருத்தர் ஆக்சிடென்ட் செத்து போறான். இந்த லைட்டை பார்த்து நீங்க வந்து விக்ரவாண்டிக்கு முன்னாடி முண்டியம் பக்கமா ஸ்டேஷன்ல இருந்து குதிச்சு இறந்து போனான். இந்த 4 சாவு வந்து விஜய்க்கு மேடை இறக்கு முன்னாடி தெரியும். நான் இந்த நிமிஷம் எதிர்பார்த்த என்ன தெரியுமா, நான் 4 பேர் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தாரா நீ தலைவன். நீ அதை கூட விடுங்க, நான் சொன்னல, பாண்டிச்சேரி செயலாளர் சரவணன் அவர் இறந்து போயிட்டாரு, அவரோட படத்தை நான் திறந்து வச்சுட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா உண்மையிலேயே நான் வந்து ஒரு மதிச்சிருப்பேன். நீங்க அது குறித்து கூட பேசலும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அப்ப இன்னொன்னு ஜான் என்ன சொல்றாரு, பிரதர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க ஒரு லாயர் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே மற்ற சீத்தர் பாட்ட பேசிட்டு, அவரோட அண்ணனே ஒருத்தர் லாயர் இருக்காரா, ஒருத்தர் லாயர் பிடிச்சிட்டாரு, நீங்க மட்டும் தான் லாயர்ஸ் இல்லாம இருக்கீங்க. ஏங்க கட்சி உனக்கு என்னையும் காப்பாத்தாது, கட்சி ஒண்ணு என்னைக்கும் காப்பாத்தாது. நீ ஏதாவது பேசிட்டு போயிட்டீங்கன்னா நான் யாருன்னு கேட்பேன், நீ இப்படிதான் நடக்கும். அப்போ
விஜய்க்கு வந்து அந்த இல்ல நான் நீங்க சொல்றது புரியுது. இல்ல இந்த மூத்த இல்ல, அதான் பத்திரிகையாளர்கள் வரைக்கும் என்னால உள்ள இருந்து அதை பார்க்கும் பொழுது எனக்கு வேதனை வருது. இனிமேல் இந்த கட்சியில தொடர்வதில் எந்த அர்த்தமும் இல்ல. நீ சொல்ல பாத்தீங்க இப்ப கரூர் ஸ்டாம்பிடும் போது நான் உள்ளே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என் கையில் ரத்த கரை இருக்கும் தான் நான் யோசிச்சிருப்பேன். நம்ம அதை முட்டு கொடுத்து நான் கண்டிப்பா அது வெளியே வந்திருப்பேன். அந்த நேரத்தில் ஒரு தானே வந்திருப்பேன். பட் அந்த கரை நம்ம மேலே படிஞ்சிருச்சுன்னு இருப்பேன். ஆனா இந்த பத்திரிகையாளர்கள் இவங்களுக்குலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னுமே திமுக அதிமுக மேல இருக்கிற பெரும் கோபம் அல்லது வன்மத்தை நம்ம விஜய் மூலியமா தீர்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுதான் வித்தியாசம். இன்னுமே அவங்க நம்புறாங்க. அவங்களுக்கும் தெரியும் விஜய் பண்றது அநியாயம் அக்கிரமங்கிறது தெரியும். ஆனா நம்ம இதை ஏற்றி விட்டுறலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இன்னொன்று, இன்ஃப்ளூயன்சர்ஸா செயல்படுறவங்களும் இருக்காங்க. நீங்க வந்து இப்போ கோல்டு காயின் வாங்கிட்டு இந்த மாதிரி நான் பேசுறேன், நீ பேசு, காசு கொடுத்து நீ பேசு, அது பண்றாரு ஜெகதீஷ். அதை பண்ற ரூட் ஜெகதீஷ் வந்து ரொம்ப கிளீனா பண்றாரு. சில பேருக்கு பெய்டா அது போயிட்டு தான் இருக்கு. நீங்களாம் வந்து இதுதான் இங்க பேசணும், நீங்க மக்களை பத்திலாம் கவலைப்பட அவசியம் இல்லை, நீங்க இதை செஞ்சு கொடுங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கிறவங்க, யூடியூப்ஸ்ல பேசுறவங்க, சில சேனல்ஸ் நடத்துறவங்க, இவங்களுக்கு இந்த வேலைகள் ரொம்ப கனகச்சிதமா நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க இதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. எனக்கு விஜய் காப்பாற்றணுங்கிறது என்னோட அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட் நான் தொடர்ச்சியாக செய்வேன் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக பல கருத்துக்களை வந்து சொல்லிருக்கிறீங்க. ரசிகர்கள் தொண்டர்கள் புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு தெரியல. ரொம்ப நன்றி சார்.